சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு, அதாவது 9ஆம் திருமுறையில திரு பல்லாண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த தனி பதிகமாகவே அருளிச் செய்யப்பட்ட 13 பாடல்களை இசை பேருரையாக வழங்குவதற்கு பெருமானின் கருணை துணை செய்துள்ளது. இசை நமக்கு கொடுக்க வந்திருப்பவர் முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள். ஐயா கூட எந்த தகுதியும் இல்லாத என்னையும் மேடை ஏற்றிருக்கிறாரு சாமின்னு நினைச்சா நான் பெருமானுடைய கருணையை தவிர வேற எதையுமே இங்க வந்து சொல்ல முடியாது. நாம இந்த பதிகம் பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு 12 திருமுறைகள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த 12 திருமுறைகள்ல வந்து கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது நம்மளுடைய வழிபாட்டு தின வழிபாடாக இருந்தாலும் சரி, ஒரு பதிகம் எல்லா திருமுறையில இருந்து எடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா 9ஆம் திருமுறைன்னு வரும்போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா, திருவிசைப்பால இருந்து ஒண்ணும், திரு பல்லாண்டுல இருந்து ஒண்ணும் ஒரு பதிகமா பாட முடிஞ்சா நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டாவது நம்ம பாடி ஆகணும். அத்தனை சிறப்பு வாய்ந்த திரு பல்லாண்டு. இது வெறும் பெருமான போற்றி போற்றி துதிக்கின்ற ஒரு பாடலாக அமைந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய மனோதத்துவியல் இருக்கு. அதெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்தவர் சேந்தனார் என்று சொல்லப்படுபவர். இவருடைய காலம் அநேகமா 9ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது வெள்ளைவாரணர் ஐயாவுடைய நூல்ல இருந்து நம்ம எடுக்கிற ஒரு துணிவாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து பட்டினத்து அடிகளுடைய கணக்கராக பணியாற்றி இருக்கின்றார். இவர் வந்து அந்த பட்டினத்தடிகளுடைய வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஐயாவே வந்து ஒரு தடவை அதை பத்தி பேசி இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் பேசினதே இருக்கு. அதனால அதுக்குள்ள நாம இப்ப போகல. அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வேலையெல்லாம் இல்லாம இருந்த ஒரு காலத்துல வந்துட்டு தில்லையில விறகு வித்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். விறகு வித்தா எவ்வளவு வரப்போகுது இல்லையா? அதனால ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை தான். சிறந்த சிவ தொண்டு செய்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அன்னம்பாலிப்பு என்பதை விடாமல் செய்து கொண்டு வந்தார். அன்னம்பாலிப்பு என்பதில் வந்து சில நாள் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு காரணத்துல தவிட்டு களி ஏன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை தினத்துல வந்து நம்ம தில்லை பெருமானுக்கு களி செய்யறது இன்றும் ஒரு பெரிய விசேஷமா இருக்கு. அந்த மரபை தோற்றுவித்தவர் சேந்தனார் அவர்கள் தான். திருவாதிரை தேர் நகராம இருந்தப்ப இந்த பதிகத்தை அருளி செய்து அந்த திருவாதிரை தேரை நகர வைத்தார். அதுதான் இந்த பாடலோடைய இந்த பதிகத்தோடைய சிறப்பு. முதல் பாடலை ஐயா அவர்கள் நமக்கு இசையோடு பாடி காட்டுவார்கள். பிறகு அதோடைய பொருள் சிந்தனைக்குள்ளால போலாம். ஐயா, முதல் பாடலுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சேந்தனார் திருவடிகள் போற்றி போற்றி. மன்னுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள், வஞ்சகர் போய் அகல. மன்னுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள், வஞ்சகர் போய் அகல. பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து. அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து. பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே.
பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த முதல் திருப்பல்லாண்டு திருப்பாடலின் விளக்கத்தை நம்முடைய திருமதி சிவ லாவண்யா அருள் அவர்கள் விளக்குவார்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. அருமையான பாடல். அதாவது வெங்கல குரல்ல கலக்கிட்டாங்க ஐயான்னு தான் சொல்லணும். இந்த பதிகம் ஆரம்பிக்கிறதே பாருங்க, மன்னுக தில்லை என்று ஆரம்பிக்கின்றார். அதாவது நிலை பெற்று இருக்கக்கூடிய தில்லை அப்படின்னு ஒரு பொருள் எடுத்தாலும் தில்லைய போய் நாம வாழ்த்த முடியுமான்னு ஒரு கேள்வி வந்து நிக்கும் இல்லையா? இது எதற்காக நாம தில்லைய வாழ்த்துறோம் அப்படின்னா, இது என்றுமே நிலை பெற்று இருக்கக்கூடிய தில்லை அப்படின்னா இந்த உலகியல்ல இருக்கிற தில்லை கிடையாது. நம்ம ஓலக்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிதாகாசம் என்பதைத்தான் நாம இங்க எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்ததே பாருங்க, வளர்கள் நம் பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. வளர்க நம் பக்தர்கள் அப்படின்னா என்ன பொருள்? எப்படி வளரணும்? மேல அதாவது உயரத்துல வளரணுமா இல்லைன்னா அகலத்துல வளரணுமான்னு ஒரு கேள்வி கேட்டு நிப்போம் இல்லையா? முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஒரு குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சாமி கும்பிடணும், சாமி கும்பிடலன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னுவாங்க. சாமி அதெல்லாம் கண்ணை குத்தாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா ஆரம்பத்துல அந்த பயத்துலதான் நாம வணங்குவோம். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனா பொங்கல் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா வடை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொஞ்சம் வயது முதிர்வு வரும். வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும் போது சமாளிக்க முடியாம திணறுவோம். அப்போ முதல்ல நம்மளுக்கு தோன்றது என்னன்னா, நம்ம அம்மா அப்பா இந்த சூழல்ல கோயிலுக்கு போனாங்கல்ல, நாமளும் போய் தான் பாப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் கடைசியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோயிலுக்கு போவோம் இல்லையா? இதுதான் வளர்ச்சி என்று சொல்லப்படுவது. பக்தர்கள் எப்படி வளர வேண்டும் அப்படின்னா, முதல்ல பயத்துல வணங்கினாலும் பிறகு அதை எதிர்பார்ப்போடு வணங்கி அதற்கு பிறகு எதிர்பார்ப்பு இல்லாமல் வணங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வரணும். அதே மாதிரி பாருங்க, அடுத்ததே வஞ்சகர் போய் அகல அப்படிங்கிறாரு. அதாவது அகல போமீன்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுங்க, பாத்தீங்க கண்ணிலேயே படாதீங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்ப இதுல வஞ்சகர் யார் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒண்ணு இன்னைக்குள்ள அடியார்களா இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம இங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல ஃபியூச்சர் அடியார்கள்னு, அந்த மாதிரி உள்ளவங்க தான். ஏன்னா இன்னைக்கு சாமி நம்பிக்கையே இல்லைன்னாலும் ஏதோ ஒரு பிறவில அவங்களும் அடியார்களா ஆக போறவங்க தான். அதனால அவங்கள நாம நிந்தனை செய்ய முடியாது. அப்ப இந்த வஞ்சகர்ன்றது யாரு அப்படின்னா, நம்ம கூடயே இருந்து குழி பொழிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு 5 பேரு, அந்த 5 பேரு தான். அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம மனச மாத்துறாங்க இல்லையா? அது அகல போக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பு. அதே மாதிரி பாருங்க, பொன்னின் செய் மண்டபம் என்று ஒரு குறிப்பை வைக்கிறாரு. அது என்ன பொன்னின் செய் மண்டபம் அப்படின்னா, இந்த செய் மண்டபம் அப்படிங்கிறத செய்த மண்டபம், செய்கின்ற மண்டபம், செய்யும் மண்டபம் இப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்ன பொருள் அப்படின்னா, இது பொன் தலம், பொன் கூரை வேய்ந்த தலம், இதெல்லாம் பாக்குறோம். அதாவது வெளியில பார்க்கும்போது பொன் கூரை உடையது, அது வெளியில பார்க்கும்போது. ஆனா உள்ள பார்க்கும்போது பொன் போன்றவன் இருக்கக்கூடிய தலம். அதை அகம் புறம் என்று இரண்டா பார்க்கணும். புறத்துல பொன் தலம், பொன் கூரை வேய்ந்த தலம். அந்த இடத்துலதான் பொன் போன்றவன் இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பொன்னின் செய் மண்டபம். இது என்னங்க புதிய ஒரு கதையா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரத்தின சபைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ரத்தினத்தாலையா சபையை செய்திருக்கிறாங்க இல்ல. ஆனா ரத்தினம் போன்றவன் இருக்கக்கூடிய சபை என்பதனால அது ரத்தின சபை. அதே மாதிரி பொன் போன்றவன் இருக்கக்கூடியவர் இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இது பொன் சபை. உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க. இது பாருங்க, புவனி விளங்கன்னு சொல்ல, புவனி எல்லாம் 244 புவனங்கள் என்று சொல்லப்படுவது. அதாவது ஆங்கிலத்துல சொல்றதுன்னா யூனிவர்ஸ் சொல்றோம் இல்லையா? அப்படி புவனி எல்லாம் விளங்க. ஏன்னா நமக்கு தெரியும் அம்பலவாணர் ஏன் கூத்தாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, ஐந்தொடில் தான் அவர் ஆடிக்கொண்டு இருப்பது. அங்க அன்ன நடை மடவாள் குமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து, அம்மை காண இங்க அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது என்னங்க அம்மை காண நடனம் ஆடுகின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இங்க இருக்கிற அம்மையோட பெயர் பாருங்க, சிவகாமி. என்ன பொருள்னா,
சிவத்தின் மேல் அன்பு செலுத்துபவள் என்று ஒரு பொருள் இருந்தாலும் நம்மை சிவன் பால் இழுக்கக்கூடியவள். அதனாலதான் சிவகாமி என்று இங்கு உள்ள அம்மையுடைய பெயர். அப்படிப்பட்ட ஏன்னா நமக்கு அம்மை மேல முதல்ல அந்த ஈர்ப்பு வரணும். அம்மை நம்மள பெருமான் கிட்ட இழுத்துட்டு போகணும். போனா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிறவி அறுபடும். பிறவி அறுபடுவதற்கு ஏற்ப உடைய ஆள் யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட பித்தர்க்கு என்று இந்த பித்தர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது 7ஆம் திருமுறை தான். பித்தா பிறை சூடிதான். அப்படிப்பட்ட பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே என்று இந்த முதல் பாடலை மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இப்போது 2வது பாடலை ஐயா அவர்கள் நமக்கு பாடி காட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி பாடலை ஒரே ஒரு தடவை பார்த்திடலாம். மன்னுக தில்லை வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இப்ப ஐயா அவர்களை 2வது பாடல் பாட வருமாறு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார் விரைந்து வம்மின். கொண்டும் கொடுத்தும் கூடி கூடி ஈசக்கு ஆட்செய்மின் கூழாம் புகுந்து. கொண்டும் கொடுத்தும் கூடி கூடி ஈசற்கு ஆட்சி மின் கூழாம் புகுந்து. அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ள பொருள். அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ள பொருள். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. என்றே பல்லாண்டு கூறுதுமே. என்றே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அருமையாக நமக்கு இந்த பாடலை பாடி காமிச்சாங்க. நிஜமாவே ஆனந்த வெள்ளமாகத்தான் இருக்கின்றது. கமெண்ட்ஸ்ல போடுற மாதிரி. இது இந்த பாடல் 2வது பாடல் பாத்தீங்கன்னா பெருமானுடைய சர்வ வியாபகத்தை நமக்கு எடுத்து சொல்ற மிக அழகான ஒரு பாடல். அதாவது மிண்டு மனத்தவர்கள் போமின்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. என்னன்னா உருகாத மனம் உடையவர்கள் போயிடுங்கப்பா அப்படிங்கறதுதான் இங்க குறிப்பு. மனம் எப்படி உருகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? கேள்வி வந்ததுன்னா நம்ம அருளாளர்கள் எல்லாரும் பாடுறது என்னன்னா கல் போன்ற மனமாக இருந்தது எனக்கு, அதை சாமி உருக்கிச்சாருன்னு பாடுவாங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், கல் எப்படிங்க உருகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம இன்னைக்கு பாக்குற கல் உருகாம இருக்கலாம். ஆனா எரிமலைக்கு கீழே இருக்கிற கல் பாருங்க, கொழ கொழான்னு உருகிதானே அது மேல வருது. அப்போ கல் உருகக்கூடிய தன்மை உடையது. எப்போ உருகுது அப்படின்னா அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான அழுத்தத்திலையும் இருக்கும்போது அந்த கல் உருகுகின்றது. எப்படின்னா நமக்கு இன்னைக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய வெப்பமும் அழுத்தமும் காரணம் என்னன்னா நம்ம கல் போன்ற மனம் உருக வேண்டும் என்பதற்காக. எனக்கு நிறைய பிரச்சனை சாமி கொடுக்கறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு கடினமான கல்லாக நாம இருக்கிறோம். அதனால உருக்குறதுக்கு பெருமான் அதிகப்படியான வெப்பத்தை சேர்க்கின்றார். கொஞ்சம் மிருதுவா இருக்கிறவங்க, அதாவது ஒரு கல் கடினமான கல்லாவும் இருக்கும், மிருதுவான கல்லாவும் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு லேசான வெப்பத்தை பெருமான் கொடுப்பார். ஆக மொத்தம் வெப்பத்துலதான் கரையும். அந்த வெப்பம் தான் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய அழுத்தம் என்று சொல்லப்படுவது. அப்படி பெருமான் கொடுப்பது எதற்காக அப்படின்னா உருகி நிற்க வேண்டும். பெருமானிடம் உருகி நின்னால்தான் நாம் மெய்யடியார்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்டதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் மிண்டு மனத்தவர் போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உருகாதவங்க போயிடுங்க.
உருகி நிற்கக்கூடியவர்களா, விரைந்து வாருங்கள். இந்த விரைந்து வாருங்கள் என்பது நமக்கு கிட்டத்தட்ட எல்லா திருமுறைகள்லயும் பாக்குற ஒரு செய்தியா தான் இருக்கிறோம். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் பாருங்க. கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சிமின். கொண்டும் கொடுத்தும் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக ஈசர்க்கு ஆட்சிய வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சிலப்ப தெரியாது அப்படின்னோம்னா சரி தெரியலையா அப்ப சிவகோத்திரம் அப்படின்வாங்க. ஆள் அட்ரஸே இல்லையா அப்ப கேர் ஆஃப் நமக்கு சிவபெருமான் தான் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பொருள். நாம எதை கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆணவத்தை, நம்ம அறியாமையை, எதை எடுக்க வேண்டும், எதை கொள்ள வேண்டும். கொடுப்பது நம் ஆணவத்தை, கொள்ள வேண்டியது என்பது சிவபெருமானின் திருவருளை. அததான் இங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு அடியார்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், அடியார்களோடு நாம் பயணம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நாம திசை மாறிடாம பத்திரமா போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு. இத நாம உதாரணத்துக்கு இப்ப ஒரு புதிய ஒரு ஊருக்கு போறோம்னு வைப்போமே. அப்போ விமானத்துல இருந்து இல்ல ரயில்வே இதுலயே போறோம்னே வச்சுக்கோமே. இறங்குன உடனே நம்மளுக்கு வெளியில எப்படி போறதுன்னு தெரியாது. ஏன்னா புது ஊரு. அப்படின்னு சுத்தி முத்தி பார்ப்போம். கும்பலா எல்லாரும் எந்த பக்கம் போறாங்களோ அப்படியே அவங்கள பின்தொடர்ந்தே நாம வந்துருவோம். நாம வழி தவறாம அவங்களே நம்மளை கூட்டிட்டு விட்டுடுவாங்க. அதே மாதிரி அடியார்களோடு இருந்தா சரியான இடங்களுக்கு அவர்களே அழைத்து செல்லுவார்கள். எப்படின்னா கைலாயத்தை நோக்கின பயணத்திற்கு. நாம் அங்கே இங்கும் வழி தடுமாறி போயிட மாட்டோம். அதுக்குதான் குழாம் புகுந்து என்ற ஒரு சொல் வைக்கிறார். அப்புறம் பாருங்க, அண்டம் கடந்த பொருள் யார் அப்படின்னா எங்க சிவபெருமான். அப்படிப்பட்டவரா அப்படின்னா ஆனந்த வெள்ளப் பொருள். இந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு கரை புரண்டு ஓடுவது. அதுலயும் ஆனந்த வெள்ளப் பொருளா. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம நிகழ்வோட தலைப்பு இதுல வர்றத பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். இதுல என்ன குறிப்புன்னா அண்டம் கடந்த பொருள் அப்படின்னா கலை தத்துவத்தை கடந்தவன். அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் என்பது புருட தத்துவத்தை கடந்தவன். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்பதனால கால தத்துவத்தை கடந்தவன். அதாவது வித்யா தத்துவங்களை கடந்து நிற்கின்றான் என்ற குறிப்பு தான் இந்த இடத்துல வச்சு அருள் செய்யறது. என்ன பொருள்னா எதை எடுத்தாலும் இந்த உலகத்துல டைம் அண்ட் ஸ்பேஸ் என்ற இரண்டுக்குள்ளால அடக்கிடலாம். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய எங்கள் பெருமான். அப்படிப்பட்டவனுக்கு பல்லாண்டு 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 என்று கூற வேண்டுமாக இந்த இரண்டாவது பாடலை அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். பாடலை ஒரு தடவை பார்த்திடலாம். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சிமின். குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்த பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நிட்டையில்லாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும். நிட்டையில்லாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும். சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து. சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து. அட்ட மூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆல நீடல். அட்ட மூர்த்திக்கென் அகம் நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆல நீழல். பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பட்டனுக்கு
பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த மூன்றாவது பாடலின் பொருளை இப்பொழுது அம்மையார் விளக்கத்தால் அறியலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல். அதாவது யாரை எப்படி ஆட்செய்வது என்று பார்த்து பார்த்து பெருமான் ஆட்செய்கின்றாரா. அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த பதிகத்திலையும் முதல் பாடல்லயே பித்தர்க்குன்னு ஒரு சொல் வைக்கிறாருல்ல. ஏன்னா பித்தர்னா என்ன பொருள்னா, அவங்க நினைச்சத அப்படியே அதுலயே நிப்பாங்க. என்ன ஆனாலும் திரும்பி அங்கேயே நிப்பாங்க இல்லையா, அதுக்குதான் பித்தன் என்று பெயர். அத இந்த இடத்துல வச்சு மிக அழகாக சொல்கின்றார். பாருங்க, நிட்டையிலா உடல் நீத்து என்ற ஒரு குறிப்பை வைக்கிறார். என்னன்னா, இந்த உடல் இருந்தாதான் நாம பெருமானை அடைய முடியும். பெருமானை அடைவதற்கான கருவிதான் இந்த உடல். அதனால்தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அருளாளர்கள் எல்லாருமே உடல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது சைவ சித்தாந்தம் மட்டும்தான் உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது. அதுல முதன்மை இடம் நம்ம கண்டிப்பா திருமூலதேவ நாயனாருக்கு தான் கொடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உடலை நாம நிட்டை கூடுவதற்கு, பெருமானை நோக்கின பயணத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு செய்யற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பெருமானை நோக்கின பயணத்திற்கு இந்த உடலை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு, அடுத்தது பாருங்க, பெருமான் எப்படியெல்லாமோ அதனால்தான் திறம் என்ற ஒரு சொல் வைக்கிறாரு. எப்படி ஒவ்வொருவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஆட்கொள்கின்றாராம். நம்ம நால்வர் பெருமக்களை ஆட்கொண்டதுல இருந்து நமக்கு தெரியும். 63 நாயன்மார்களை ஆட்கொண்டதுல இருந்து தெரியும். ஏன் அத்தனை தூரம் போகணும்? உங்களையும் என்னையும் ஆட்கொண்ட விதத்திலேயே நமக்கு தெரியும். நம்மள பெருமான் ஆட்கொண்டுட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா 63 நாயன்மார்கள் மாதிரி இல்லைன்னாலும் நம்மளையும் ஆட்கொண்டிருக்கிறாரு. இல்லைன்னா கண்டமணியும் நமக்கு திருநீரும் 5 எழுத்தும் நம்ம கையில இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்மளையும் ஆட்கொண்டுட்டார். ஆனா நாம இன்னும் அந்த அளவுக்கு போகல. ஸ்கூல்ல அட்மிஷன் ஆயிடுச்சுது. இனிமேல் தான் ப்ரீகேஜி, யூகேஜி இதெல்லாம் போக வேண்டியது இருக்கு. அதுதான் இதுல உள்ள பொருள். பெருமான் தன் அடியார்களுக்கு எப்போதுமே நல்லதையே செய்வார். என்ன செய்வார் அப்படின்னா, யாருக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து அவரே செய்வார். நாம போய் எதுவுமே கேட்க வேண்டாம். அதனால்தான் சொல்றாரு, சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து என்று சொல்கின்றார். பெருமானுக்கு தெரியும் யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியும். நாம போய் ஏன் எனக்கு இதை கொடுக்கல, ஏன் இதை கொடுத்த அப்படின்னு நாம கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. கேள்வி கேட்டாலும் பதில் வராது. காரணம் என்னன்னா, இது எல்லாத்திற்கும் ஒரே ஒரு பதில். நமக்கு ஏன் ஒரு அனுபவம் கிடைக்குது, ஏன் ஒரு அனுபவம் கிடைக்கல அப்படின்னா, அது அனைத்துமே நம் வினைதான் காரணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆக நமக்கு பெருமானுடைய திருவடியை சரணடைந்து விட்டால், எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காமலே கேட்பதற்கு முன்னாடியே கொடுத்து அருள் செய்வார் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி இன்னும் ஒரு குறிப்பு வைக்கிறாரு, என் அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு என்கின்றார். அதாவது மனத்திற்குள் ஊறுகின்ற அமிர்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். வெளியில எங்கேயும் தேட முடியாத சிவபெருமான. ஏன்னா பெருமானுக்கு தெரியும் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டுதான் பெருமான் பத்திரமா மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா நாம யாரும் உட்கார்ந்து தியானம்னு உட்கார்ந்து நம்மள உள்ள பயணம் பண்றது கிடையாது. உள் பயணம் பண்ணா பெருமான் அங்க இருக்கிறத நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம காரைக்கால் அம்மையார்ல இருந்து, அப்பர் பெருமான்ல இருந்து, நம்பி ஆரூர்ல இருந்து சொல்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உள்ள மனசுக்குள்ள சாமி இருக்கிறாரு, நீங்க அதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த குறிப்பை தான் இந்த பாடல்ல வைக்கிறாரு. அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு என்ற ஒரு குறிப்பை வைக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு 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 கூற வேண்டும் என்பதாக இந்த மூன்றாவது பாடல் அமைந்திருக்கின்றது. மூன்றாவது பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு ஆல நிழல் பட்டனுக்கு
என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக இந்த பாடலை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். 4வது பாடலை பாட வருமாறு ஐயாவை வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மனத்தொண்டருள்ளீர் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மனத்தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறு நெறி சேரமே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறு நெறி சேரமேவில் லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டேனும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டேனும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த 4வது பாடலின் விளக்கத்தை அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சீகாமரத்திலையும் இந்த பாட முடியுங்கிறத ஐயா இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா இந்த பாடல்கள் பாடணும்னு ஆசை இருந்தாலும் சரியா அது வர்றதே இல்ல. சீகாமரத்துல அருமையா இருந்துச்சு. அருமை அருமை. சரி, 4வது பாடல் இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப நம்மளோட இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பாடல். அதாவது சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிறு தெய்வத்தை வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப அதுக்கு முக்காவாசி பதில் வழிபடக்கூடாது அப்படிங்கறதா நம்மளுடைய பதிலா இருக்கும். அப்படி இருந்தா அடுத்த ஒரு கேள்வி, குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கே, நாங்க இவ்வளவு நாள் குலதெய்வ பூசை செய்துட்டு இருந்தோமே, அதை நாங்க என்ன செய்யறது, அப்படியே விட முடியாதே, பட்னி போட்டா மாதிரி ஆயிடுமே அப்படின்னு ஒரு குழப்பம் நம்ம எல்லார் மனசுலயுமே இருக்கும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது இதுல சொல்ற மாதிரி சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே என்று மிக அழகாக சொல்லிட்டார். அப்ப பிறந்து இறப்பவர்கள் எல்லாருமே தேவர் அப்படிங்கிற அந்த அமைப்புலதான் வருவாங்களே ஒழிய கடவுள் என்ற அமைப்புல வரமாட்டாங்க. இப்ப இதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் என்ற ஒரு சொல், இறைவன் என்ற ஒரு சொல், தேவர் என்ற ஒரு சொல். கடவுள் அப்படின்னா கடந்தும் நிற்பவன், கலந்தும் நிற்பவன் அப்படிங்கிற சொல் சொரூப இலக்கணத்துல கடவுள் என்ற சொல் நாம பயன்படுத்துறோம். இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது தடத்த இலக்கணத்துல வந்துடுறது. இறைவன் அப்படின்னா அனைத்திலும் கலந்து மட்டும் இருப்பவன் அப்படிங்கிற பொருள். அப்ப எல்லாத்திலும் இயக்குபவன் அப்படின்னா இயவுள் அப்படிங்கிற ஒரு சொல் வைக்கிறோம். அப்ப தேவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிறந்து நம்மை போன்றவர்கள் பிறப்பு எடுத்து ஆனா உயர்ந்த ஆன்மாக்களாக இருப்பவர்கள், அவர்களை வழிபடுற ஒரு வழக்கம் நம்மளுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இருந்த ஒரு இதை நம்ம பாக்குறோம். அப்படிதான் நமக்கு குலதெய்வங்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வைக்கணும், 10 1 11 சிவபெருமான அங்க வச்சு வழிபடக்கூடாது. வழிபாடு வேற, வணக்கம் செலுத்துவது வேறு. வணக்கம் செலுத்துவது அப்படின்னா இதோட நிக்கிறது. தலைக்கு மேல கை போய் நாம வணங்குறோம் அப்படின்னா அது வழிபடுவது. வழிபடுவது என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனா வணக்கம் எல்லாருக்குமே சொல்லலாம்ல, நான் உங்களுக்கு சொல்லலாம், நீங்க எனக்கு சொல்லலாம். ஆனா தலைக்கு மேல கை கூப்புறோம் அப்படின்னா அது சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கணும். இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் அப்படின்ட்டாரு. என்ன பொருள்னா,
சுருதி பொருள் அப்படின்னா எழுதாமறை என்று பொருள். எழுதாமல், ஆனால் நம்ம கேள்வி ஞானத்திலேயே வர்ற ஒரு வழக்கம். அப்போ சொல்ல சொல்ல கேட்டு அப்படியே வருவது. அதை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகும். எப்படிப்பட்ட குழப்பங்கள் அப்படின்னா, சிறு தெய்வங்கள் என்பது சிறுநெறி. அதுல நாம சேராம அதற்கு பதிலாக விடைப்பாகன் யார் என்றால் நம்ம சிவபெருமான், காளையை வாகனமாக உடையவன். அப்படிப்பட்டவனுக்கு வழிபாடு செய்து போற்றி துதித்து பல்லாண்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த குறிப்பு. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நம்ம வேத ஆகமங்கள் எதையா இருந்தாலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதில் நிதர்சனமான உண்மையாக ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேரா வேண்டாம் என்பதுதான் தெளிவான ஒரு பாடலாக இருக்கும். ஆனா நம்மளை இந்த வழியில கூட்டிட்டு வந்த யாராக இருந்தாலும், அவர்களுக்கு என்ன பேரா வேணாலும் இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் குரு என்ற ஸ்தானத்தில் அவர்களை வணங்குவதில் தவறு கிடையாது. ஆனா வழிபாடு கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி அவர்களுடைய திருமேனியும் வச்சுட்டு சிவபெருமானுடைய திருமேனியும் அங்க வச்சு வழிபாடு என்பது செய்யக்கூடாது. இதை எங்கே இருந்து புரியும் அப்படின்னா, தூய் மன தொண்டராக இருந்தால், சுருதி பொருளை சோதித்தால் நமக்கு இந்த தெளிவு கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர், சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே, வில்லாண்ட கனகத்திரள் மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகான ஒரு குறிப்பு வைக்கிறார். அதுல ரொம்ப சிறப்பான சொற்றொடர் இந்த பல்லாண்டு என்னும் பதம் கடந்தான் என்பதுதான். அடுத்த பாடல், 5வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். புரந்தரன் மால் அயன் பூசலிட்டு புரந்தரன் மால் அயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னும் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கற்பகனாகி கரையில் கருணை கடல் பறந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் பொருளை இப்பொழுது அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அதாவது காந்தார பஞ்சமத்திலையும் பாட முடியுங்கிறத ஐயா கலக்குறீங்க ஐயா. சிவாய நம. 5வது பாடல் பாத்தீங்கன்னா, அதாவது தேவர்களுக்கெல்லாம் மறைந்திருந்து ஆனா அடியார்களுக்கு நேரில் இருந்து அருள் செய்பவர் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்ற ஒரு பாடல் இந்த பாடல். அதாவது புரந்தரன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன், மால், திருமால் மற்றும் அயன், இவங்க எல்லாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் பெருமான் பக்கத்திலேயே போக முடியலையா. அவர்கள் எல்லாம் இறந்து இறந்து அழைப்ப, அதாவது கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஆனா பெருமான் என்ன செய்யறாரு, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னுடைய அதாவது நம்ம கேட்போம் தெரியுமா, என்னையுமா சாமி அப்படின்னு கேட்போம் தெரியுமா. அந்த என்னையுமா என்பதை மிக அழகாக இந்த இடத்துல வைக்கிறார். என் உயிர் ஆண்ட கோவினுக்கு. இந்த உயிர் என்று சொல்லப்படுவது பெருமானுக்கு அடிமை. நாம பெருமானுடைய அடிமை. அப்படி இருக்க
என் உயிர் ஆண்ட கோவினுக்கு நான் என்ன செய்ய முடியும், நாம திரும்பி என்ன செய்திட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? அப்பந்தான் நமக்கு தெரியும் பெருமான் நமக்கு எத்தனை கருணை செய்திருக்கிறாரு அப்படின்னுட்டு. அதனாலதான் இதுல சொல்ற பாருங்க, கரையில் கருணை கடல். கரையே இல்லாத கருணை கடலாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான், அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நான் என்ன செய்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவனுக்கு பல்லாண்டு கூற வேண்டும். ஏன்னா நாம எதையுமே செய்ய முடியாது சிவபெருமானுக்கு. யோசிச்சு பாருங்க, பூசை செய்யறோம். பூசை செய்யறது எதை வச்சு செய்யறோம் அப்படின்னா, அவரு படைத்த பொருள், பூல இருந்து நீர்ல இருந்து எல்லாமே அவருடையது. அதையே எடுத்து நாம அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வழி தேங்காய் எடுத்து கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதைன்னு. அதுதான் நாம செய்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சிவ பூசையில. நாமளா புதுசா என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளால செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அது பதிகம் பாடுவது. ஏன் அப்படின்னா, அது மட்டும்தான் சுத்த மாயையிலிருந்து நேரடியா பெருமானுக்கு கூட நம்மளுக்கும் பெருமானுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது. ஆக அந்த இணைப்பு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால், திருமுறைகள் மூலமாக வேலை செய்ய வேண்டும். திருமுறை பாட பாட பெருமான் நம் உயிரை ஆண்டு அருள் செய்வார் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய குறிப்பு. எப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும் இங்க பெருமான பார்க்க முடியாது. அடியவர்களாக இருந்தால் ரொம்ப சுலபமா பெருமான பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய குறிப்பு. இதுல என்னன்னா, புரந்தரன், திருமால், அயன் இவங்களெல்லாம் சொல்றதுனால தேவர்கள்லாம் ரொம்ப கீழே உள்ளவங்களா, அவங்கள நாம மட்டம் தட்டி பேசலாமா அப்படின்னா அது சைவத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். யாரையும் மட்டம் தட்டுவது கிடையாது நம்ம சைவம். இந்த புரந்தரன், மால், அயன் என்று சொல்பவர்கள் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களதான். காரணம் என்னன்னா, புரந்தரன் என்று சொல்லப்படுவது இந்திரன். இந்திரன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களே உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகாயதர்கள். உலகாயதர்னா என்ன? எனக்கு இன்னைக்கு சாமி நம்பிக்கை கிடையாது, மறுபிறப்பு நம்பிக்கை கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் இந்திரர்கள். அப்படி இந்திரர்களுக்கு பெருமான் தெரிவானா? தெரிய மாட்டான். திருமால் என்று சொல்லப்படுவதும் உருவகமாக தான் இங்க எடுக்கணும். திருமால் என்று சொல்லப்படுவது செழிப்பு உடையவர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெருமானை போய் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஸ்பெஷல் டிக்கெட் வேணா வாங்கிட்டு கோயில் வரைக்கும் போகலாம், பெருமானை தரிசனம் செய்ய முடியாது. அயன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், நான் அதை படிச்சிருக்கேன் தெரியுமா, இதை படிச்சிருக்கேன் தெரியுமான்னாலும் பெருமான் பக்கத்துல போக முடியாது. ஆனா அடியார்களாக இருந்தால்தான் பெருமானிடம் செல்ல முடியும் என்பதுதான் இந்த 5வது பாடலுடைய குறிப்பு. பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். புரந்தரன், மால், அயன் பூசல் இட்டு ஓலமிட்டு இன்னம் புகழ் அரிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே என்பதுதான் இந்த 5வது பாடல். அடுத்த பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சேவிக்க வந்தயங்கின்றீரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையன சேவிக்க வந்தயங்கின்றீரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையன பூவி கவர்ந்து நெருங்கி பூவி கவர்ந்து நெருங்கி குழாங்குழாமாய் நின்று கூத்தாடும் பூவி கவர்ந்து நெருங்கி குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வ ஆவிக்கு அமுதையன் ஆர்வ தனத்தினை அப்பனை ஒப்பமர ஆவிக்கு அமுதையன் ஆர்வ தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவக அப்புறத்தானுக்கே பல்லாண்டு
கூறுதுமே பாவிக்கும் பாவகத்தப்புறத்தானுக்கும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை கேட்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பஞ்சமம் பண்ணல இந்த பாடல் மிக அழகாக வந்தது. ஐயா அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் யாரோ ஒருத்தங்க வச்சிருக்கிறாங்க. பாடும்போது அந்த பண்ணியும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஐயா அது வேணா எப்படின்னு பார்க்கலாம் ஐயா. ஆறாவது பாடல் பாத்தீங்கன்னா அதாவது இதுவும் கிட்டத்தட்ட 5வது பாடல் மாதிரியே தான். பெருமானை போற்றி துதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதுவும் அடியார்கள் யாருக்கிட்ட எல்லாம் பெருமான் நெருங்கி இருக்கிறாரு அப்படின்னா அடியார்கள் கிட்ட நெருங்கி இருக்கிறாரு. இதை நாமளே வாழ்க்கையில அனுபவமா பார்க்க முடியும். திருமுறை பாடும் போது ஏதோ ஒரு விதத்துல பெருமான் நான் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன அறிகுறி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவாதி தேவர்கள்லாம், அதாவது 33 தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்தாலும் அதுவும் எப்படியா கை நிறைய பூசை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா திசைகளில் இருந்தும் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் பெருமான் எட்டாத ஒரு கனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா அடியார்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெருமானை நோக்கி திருமுறை பாடிக்கொண்டே செல்லும் போது, ஏன்னா இங்க பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுவதனால திருமுறை பாடுவது. இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பல்லாண்டு என்று சொன்னால், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பல்லாண்டு என்ற பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூற வேண்டும் என்று சொல்லுவது. அப்ப பதம் கடந்தவனுக்கு பல்லாண்டு நாம சொல்றதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. இது எப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம் இல்லையா, அதே ஒரு குறிப்பை தான் நாம இங்க பாக்குறோம். பெருமானை வாழ்த்தி போற்றி துதிப்பது என்று சொல்லப்படுவது அவரை போற்றி துதிப்பது கிடையாது, நம்மை சுத்தி எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஏதோ காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கோவத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சிடுச்சிடுன்னு இருந்தோம்னு வைங்களேன், வீடே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர்மறை அலைவரிசை இருந்துட்டே இருக்கும். வீட்டுல நிம்மதின்றது இல்லாமலே இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா காலையில எந்திக்கும் போதே நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தி போற்றி துதித்து இப்படியே நாம பேசினோம், இப்படியே நாம எல்லாரையும் பார்த்தோம், பழகினோம் அப்படின்னாக்க எப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிர்வலைகள் அந்த இடத்துல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த குறிப்பு தான் பல்லாண்டு என்று சொல்லப்படுவது. பெருமான பல்லாண்டுன்னு வாழ்த்துவதனால பெருமானுக்கு, ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்தவன், தடத்தத்துக்கு வரும்போதுதான் நாம எல்லா குறியும் சொல்றோம், என் குணங்கள் எல்லாமே சொல்றோம். ஆனா அதெல்லாம் தாண்டினவன் அப்படிங்கிறதுனால பல்லாண்டு என்பது பெருமானுக்கு கிடையாது. ஆனா பல்லாண்டு சொல்லுவது நமக்கு நம்மை சுத்தி எல்லாமே நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. இதுல மிக அழகான ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு பாருங்க, கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என்ற ஒரு சொல் வைக்கிறார். மிக அழகான ஒரு சொற்றொடர். அதாவது ஆவி என்று சொல்லப்படுவது இந்த உயிர், இந்த உயிருக்கு அமுதமாக இருக்கின்றான். அமுதம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். அமுது என்று சொல்லியாச்சுன்னா மறுபிறவி இல்லாமல் செய்வது. அப்ப இந்த ஆவிக்கு அமுது கொடுப்பதற்காக கூத்தாடி கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஆர்வத்தனத்தினை, என் ஆர்வத்தனத்தினை அப்படிங்கிறார், என்னுடைய அவா என்று சொல்லப்படுகின்ற செல்வமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவன், அப்படிப்பட்டவருக்கு நாங்க பல்லாண்டு 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 என்று கூற வேண்டும். அதுவும் எப்படி அனைத்தையும் கடந்து நிற்பவருக்கு நாங்க பல்லாண்டு கூற வேண்டும் என்பதாக இந்த 6வது பாடல் இருப்பதை பார்க்கின்றோம். சரி, பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தது 7வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சீரும் தீருவும் பொலிய சிவலோக நாயகன்
சேவடிக்கு சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே ஏ திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் அருமை விளக்கத்தை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஏழாவது பாடல் நமக்கு பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த இடத்துல வச்சு சொல்வதை நாம பார்க்க முடிகின்றது. அதாவது சீரும் திருவும் பொலிய என்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார். அது என்னங்க அது சீரும் அப்படின்னா சிவநெறி என்று சொல்லப்படுவதுதான் இங்க சீர் என்று சொல்லப்படுவது. திருநெறினா நமக்கு தெரியும் திருவருள். அதாவது திருவும் திரு என்று சொல்லியாச்சுன்னா செல்வம். நம்ம சைவர்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் என்று சொல்லப்படுவது வேற எதையும் நாம பாக்குறது கிடையாது. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்று நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்வதுதான் நமக்கு சாஸ்வதமாக நாம இங்க எடுக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்ட பெருமான்னா சிவலோக நாயகன். அவனுடைய சேவடிக்கு கீழ் எப்போதுமே இருக்கக்கூடிய தெளிவு, அதுதான் அறிவு. அந்த அறிவு பெற்றேன் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லிட்டு பெற்றதார் பெறுவார் உலகில் என்ற ஒரு கேள்வியோட நிக்கிறார் இதுல. அதாவது நம்ம எல்லாருக்கும் அறிவு என்பது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோம்னா நம்ம எப்படி அதை அளவெடுப்பது? நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எப்படி நாம அளவு எடுக்கிறது அப்படின்னா நம்ம படிச்ச பட்டத்தை வச்சா அல்லது நம்ம கிட்ட இருக்கிற சான்றிதழ்கள் வச்சா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். படிப்பு, உலகியல் படிப்பு, உலகியல் கல்வி, உலகியல்ல நாம எத்தனையோ சாதனைகள் செய்திருப்போம். ஆனா அது எல்லாமே பெருமானை அனுபவிக்க கூடிய, பெருமானிடம் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய அறிவா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ உண்மையான அறிவு, உண்மையான தெளிவு எது அப்படின்னா பெருமானின் திருவடியே இன்பம், பெருமானின் திருவடியே அனைத்திற்கும் வழியாக இருப்பது என்ற தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுதான் உண்மையான அறிவு என்பது நமக்கு திருவள்ளுவ தேவநாயனார்ல இருந்து ஒவ்வொருவருமா சொல்லிட்டு வர்றாங்க. 9ஆம் திருமுறையிலயும் நாம அதை தான் பாக்குறோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம அதை விட்டுடுறோம். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. பெருமான் உமா மகேஸ்வர வடிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு இப்படிப்பட்ட சிவபெருமானுக்குத்தான் நாம் பல்லாண்டு கூற வேண்டும். அது என்னங்க உமா மகேஸ்வர வடிவம் அத்தனை? ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லப்படுகின்ற உமையொரு பாகர் இப்படியே நாம பார்த்துட்டு வர்றோம் இல்லையா? என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா சக்தியையும் சிவனையும் பிரித்து பார்ப்பது நம்ம சைவர்களுக்கு எப்போதுமே உடன்பட்ட ஒரு விஷயமா கிடையாது. அதாவது சூரியனாக சிவபெருமானை பார்த்தால் அதிலிருந்து வருகின்ற கதிர்களாகத்தான் நாம சக்தியை பார்க்கின்றோம்.
சூரியன்ல இருந்து கதிர்களை பிரிக்க முடியாது. பிரிச்சா பலனும் கிடையாது. அப்படிதான் நாம அம்மையும் அப்பாவையும் பார்க்கிறது, பெருமானையும் பார்க்கிறது. அதனாலதான் இதுல நமக்கு சொல்லும் போதே உமா மகேஸ்வர வடிவத்தை மிக சிறப்பாக சொல்ற ஒரு காரணம். ஏன்னா அந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பது இந்த உமா மகேஸ்வர வடிவம் என்பதுதான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் பல்லாண்டு 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 என்று கூற வேண்டுமாக இந்த 7வது பாடல் அமைவதை பார்க்கின்றோம். பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு ஆள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக இந்த பாடலை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது 8வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று உண்ணியர் போற்றிசைப்ப போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று உண்ணியர் போற்றிசைப்ப மாலும் ஐயனும் அறியா நெறி தந்து வந்து என் மனத்து அகத்தேயே மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்து என் மனத்து அகத்தேயே பாலும் அமுதமும் பாலும் அமுதமும் பாலும் அமுதமும் பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் விளக்கத்தை இப்பொழுது அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 8வது பாடல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ற ஒரு குறிப்பை நாம பாக்குறோம் இல்லையா? அந்த அந்த அதே குறிப்புலதான் நமக்கு இந்த 8வது பாடலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது நாமெல்லாம் வாசனை திரவியங்கள் தடவிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப வாசனை திரவியங்கள்னா எத்தனை ஆசையோட நம்ம தடவிக்குவோம். அதே மாதிரி பெருமான் திருநீரு பூசி இருக்கின்றாராம். ஏன் அப்படின்னா திருநீரு என்று சொல்லப்படுவது நமக்கு தெரியும். ஊழி காலத்துல எல்லாமே அழிந்து போன காலத்துல எல்லாமே சாம்பலா போயிடுச்சு. அப்போ பெருமான் கிட்ட போய் அது அந்த நீராக இருப்பது பெருமானிடம் சென்று கேட்டுச்சான். எனக்கு சார்புன்னு எதுவுமே இல்லையே சாமி, ஏன்னா எல்லாம் சாம்பலா போயிடுச்சு, அந்த சாம்பலுக்கு வேற இடம் இல்ல, எனக்கு அப்ப சார்பு இல்லாம இருக்கே அப்படின்னு சொன்னப்ப பெருமான் தனது கைகளை விரித்து உனக்கு சார்பு நான் தான் என்று சொன்னதாக சொல்லுவார்கள். ஆக எல்லாமே திருநீரா போன ஒரு நேரத்துல, நீராக போன ஒரு நேரத்துல பெருமான் அப்படிப்பட்ட இடத்திலையும் சார்பாக நிற்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. என்னன்னா
நம்மளை போன்றவர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு குறிப்பு. எனக்குன்னு யாருமே இல்ல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, நான் வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும், அழுதுட்டு உட்கார்ந்திருப்போம். அப்படிப்பட்டவராக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன்னா சாமி இருக்கிறாரு நமக்கு சார்பாக என்பதுதான் இந்த முதல் 2 வரிகள்ல நாம பார்க்கிற ஒரு குறிப்பு. அடுத்தது பாருங்க, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நெறியை கொடுத்த எங்கள் பெருமான் எங்களுக்கு பாலும் அமுதமுமாக இருக்கின்றார். பால் என்று சொல்லப்படுவது உடலை வளர்க்கக்கூடியது, அமுதம் என்று சொல்லப்படுவது உயிரை வளர்க்கக்கூடியது. ஆக இந்த உடலையும் வளர்த்து உயிரையும் வளர்க்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான். அப்பந்தான் இந்த புத்துயிர் என்று சொல்லப்படுவது நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த ரெஜுவனேஷன் சொல்லுவோம் தெரியுமா, அது எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு ஆரோக்கியமாகவும் மனத்திற்கு ஆரோக்கியமும் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு நல்லா இருந்து இன்னொன்னு நல்லா இல்லைன்னா நமக்கு எதுவுமே, இப்போ உயிர் நல்லா இருக்கு ஆனா உடல் சரியில்லைனாலும் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, இல்லை மாற்றி வந்தாலும் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்ப பாலாகவும் அமுதமாகவும் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான், அப்படிப்பட்டவருக்கு பல்லாண்டு 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 கூற வேண்டும் என்பதுதான் இந்த 8வது பாடலுடைய குறிப்பாக இருக்கின்றது. பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பு இலங்கும் என்று புண்ணியர் போற்றி செய்ப்ப மாலும் அயனும் அறியா நெறிதந்து வந்தென் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தது 9வது பாடலை பாடி காட்ட வேண்டுமாய் ஐயாவிடம் விண்ணப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தன்னுள். மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள். ஆலிக்கும் அதனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக ஆலிக்கும் அதனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் விளக்கத்தை இப்பொழுது அம்மையார் உரையில் கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பாடலை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அதிகமாக பாடப்படுற பாடல் இதுதான். திருப்பல்லாண்டு பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமான பேர் பாடுவாங்க. ஏன்னு தெரியாது, முதல் பாடலும் இந்த பாடலும் அதிகமா பாடுவாங்க. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்பி ஆரூரர் பெருமான திட்டுறாரு, பித்தான் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அது அவர் திட்டலையே, சரியானதை தானே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதாவது ஒரு குழந்தை அழுதுது அப்படின்னா எவ்வளவுங்க பால் குடிச்சிட போகுது? நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல, அப்பெல்லாம் இந்த சங்குன்னு சொல்லுவாங்க, வெள்ளியில சின்னதா ஒரு சங்கு மாதிரி இருக்கும், அதுல ஒரு 4-5 சங்கு கொடுத்தோம்னா குழந்தைக்கு வயிறு நிறைஞ்சிரும். சரி, இப்போ உள்ள காலகட்டத்திலே வச்சுக்குவோமே, 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பால்லாம் எந்த குழந்தையும் குடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒரு குழந்தை அழுதுதுன்னா அவ்வளவுதானே பால் தேவைப்படும். ஆனா பெருமான் பாருங்க, பாலுக்கு ஒரு குழந்தை அழுத உடனே கடலையே கொண்டு கொடுத்துட்டாராம்.
இது நம்ம காழிப்பிள்ளையாரோட வரலாற்றிலையும் நம்ம பார்க்கலாம். காழிப்பிள்ளையாருக்கு வந்து கையில தாளம் போட்டுட்டு இருக்கிறாரு. சாமி வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. தாளம் குடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. நல்ல ஒரு தாளமா குடுக்கணும்னு தங்கத்துல குடுத்துட்டாரு. ஆனா அந்த தங்கத்துல வந்து சத்தம் வராது அப்படிங்கிறது கூடவா தெரியாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்ன குறிப்புன்னா, பெருமான் கிட்ட போய் நாம, "சாமி எனக்கு இத குடு, அத குடுன்னு" கேட்கக்கூடாது. இத குடு, அத குடுன்னு கேட்கும்போது, பெருமான் அவ்வளவுதான் நின்னுடுவாரு. அந்த வரைமுறைக்குள்ளேயே நின்னுடுவாரு. ஆனா, "உனக்கு தெரியும் சாமி, நீ பார்த்து பண்ணு" அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டா, நம்ம தகுதிக்கு இல்ல, அவர் தகுதிக்கு குடுப்பாரு. அவரு தகுதிதான் பார்க்கடல் என்று சொல்லப்படுவது. ஏன்னா, அதுவே அவருக்கு வந்து ஒரு துளி தான். அந்த பார்க்கடல் நம்மள பொறுத்தவரைக்கும் அது கடல். ஆனா, அவருக்கு அது ஒரு துளி தான். நம்பி ஆரூரர் தான் இத சரியா புரிஞ்சுகிட்டவரு. அதனால தான் பாருங்க, குண்டையூர்ல வந்துட்டு நெல் மலை கிடைக்குது. ஆனா, இவரு என்ன சொல்றாரு ரொம்ப அசால்ட்டா, "சாமி சில நெல்லு குடுத்துருக்க சாமி" அப்படிங்கிறாரு. நாம இன்னைக்கும் வந்து என்ன சொல்றோம்? மலைன்னு தான் சொல்றோம். ஆனா நம்பி ஆரூரர் தான் சரியா சொன்னாரு. ஏன்னா பெருமான் கூடயே இருந்தவர் இல்லையா கைலாயத்துல. அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சாமிய பொறுத்தவரைக்கும் இது சில நெல்லு அப்டின்னுட்டு. அந்த குறிப்ப இதுல வைக்கிறாரு. நாம போய் இன்னைக்கும் பெருமான் கிட்ட அது வேணும், இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பார்த்து செய் அப்டின்னா, நம்ம தகுதிக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் தகுதிக்கு ஏற்ப கொடுப்பார். இததான் முதல் வரியிலேயே மிக அழகாக சொல்கின்றார். இத வந்து யார் என்பது அந்த பாலகன் யார் என்பது நமக்கு தெரியும். உபமன்யு முனிவர். இத வந்து நமக்கு சேக்கிழார் பெருமானும் திருமலை சிறப்பிலேயே மிக அழகாக எடுத்து சொல்ற ஒரு குறிப்பு. நால்வர் நான்மணி மாலையிலயும் வர்ற ஒரு சிறப்பாக தான் இது இந்த பாடல பார்க்கிறோம் நாம. அதே மாதிரி திருமாலுக்கு சக்கரம் கொடுக்கின்றார் நம் பெருமான். இது வந்து நமக்கு தெரியும். சலந்தரனை அழித்த அந்த குறிப்பு, அந்த வரலாற்றுக்குள்ள எல்லாம் நம்ம போல. ஏன்னா அதெல்லாம் புராணங்கள் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள போல. ஆனா சக்கரம் கொடுத்தது திருமாலுக்கு நம்ம சிவபெருமான் என்பதை மிக அழகாக இதுல சொல்லிட்டு, அப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலத்தில் மன்னி இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாங்க பல்லாண்டு 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 என்று கூற இருக்கின்றோம் அப்படின்னு. அதாவது இதுல என்னன்னா, பெருமான் அருள் கொடுப்பதற்காகவே நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அவர் நடனம் ஆடுவது எதற்காக அப்படின்னா நமக்காக. நமக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். எங்கே என்றால் சிற்றம்பலத்தில். அந்த சிற்றம்பலம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி ஒரு இடமோ அல்லது ஒரு ஊரோ கிடையாது. நாம அப்படி நினைச்சோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய அறியாமைதான். அமைதியாக தியானத்தில் நாம உட்காரும் போது நம்ம ஓலக்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற சிதாகாசத்துலதான் பெருமானுடைய நடனத்தை நாம் கேட்க முடியும். இதை வந்து நிறைய பேர் கேட்ட அனுபவத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார். அதை நாம வந்து இங்க நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நாம் பல்லாண்டு 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 கூற வேண்டும் என்பதுதான் இந்த 9வது பாடலுடைய பொருளாக இருக்கின்றது. பாடல ஒரு தடவை பார்த்துடலாம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக பாடுகின்றார். 10வது பாடல் அடுத்தது. ஐயா அவர்களை பாட வருமாறு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்ட தொடுமுடனே, தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்ட தொடுமுடனே, பூதலத்தோறும் வணங்க போர் கோயிலும் போனகமும் மருளி, பூதலத்தோறும் வணங்க பொற் கோயிலும் போனகம் மருளி, சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும், சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும், பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு
திருச்சிற்றம்பலம். பாடலின் அருமை விளக்கத்தை அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 10வது பாடல் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சிறப்பாக சொல்கின்ற ஒரு குறிப்பு தான். இத நாம சித்தியார் போன்ற நூல்கள்லயும் நாம பார்க்க முடிகின்றது. இதுல பாத்தீங்கன்னா சண்டேச நாயனார் அவர் சண்டேசர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றை நமக்கு இதுல பதிவு செய்வதை தான் பார்க்கின்றோம். இந்த பாடல் முழுவதுமே அவருடைய வரலாறு தான். சண்டேச நாயனார் மாடுகள் மேல் கொண்ட கருணை காரணமாக தானே மாடு மேய்ப்பவராக செல்வதாக அவர் கேட்க ஊரும் ஒத்துட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுக்கறாங்க. இவர் மிக அன்பாக பார்த்து கொள்ளுவதனால் அந்த மாடுகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பதன் காரணமாக அதிகமாக பால் சுரக்கின்றது. அந்த பாலை வச்சு சண்டேச நாயனார் மணல்ல இலிங்கம் செய்து அதற்கு பால் அபிஷேகம் செய்து பூசை செய்து வருகின்றார். இத தேவையில்லாத சில இப்ப எல்லா இடத்துலயும் இந்த பொறாம பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் ஊர்ல போய் போட்டு கொடுக்க இது கொஞ்சம் குழப்பமாகுது. அப்ப அவங்க அப்பாவை நேரடியா பாக்குறாரு. அவங்க அப்பா யாருன்னா இவருக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்த வாத்தியார். அப்ப தந்தையாகவும் இருக்கின்றார். தந்தை என்று சொன்னாலே சாமிக்கு நிகரா நாம பார்ப்போம். தாயும் தந்தையும் குருவும் அப்புறம் பெருமான் என்று சொல்லி நாம பார்ப்போம் இல்லையா. அப்ப தந்தை என்று சொல்லப்படுவது மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம். அது அல்லாம இவருக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்த வாத்தியாரும் அவர்தான். அப்படி இருக்க இரண்டு நிலைப்பாடுகள் அவங்க அப்பாவுக்கு இருக்குது. ஆனா அவங்க அப்பா சிவ பூசை கூட செய்துட்டு இருக்கிறாரேன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம அத பூசையை கலைக்க முற்படும் போது பக்கத்துல இருந்த அந்த கம்பால அவங்க அப்பாவோட காலை அடிக்க அது இவருடைய பூசையின் வலிமை காரணமாக மழுவாக மாறுகின்றது. இப்ப இதெல்லாம் நாம பாக்குறோம். இது செய்தது என்று என்ன செய்தாரு அப்படின்னா பாதக செயல் தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஒண்ணு அப்பா, இரண்டாவது வேதம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இரண்டும் சேர்ந்த ஒருவரை காலை வெட்டுவது என்பது கண்டிப்பாக பாதக செயல். ஆனா அதற்கு பின்னால் இருந்த அந்த எண்ணம், ஏன்னா நமக்கு பெருமான் என்ன பாக்குறாரு அப்படின்னா என்ன செய்யறோங்கிறத பாக்குறது கிடையாது, எதற்காக செய்கின்றோம் என்பதைத்தான் அவர் பார்க்கின்றார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கல்லால் அடிச்ச சாக்கிய நாயனாருக்கு முக்தி கொடுக்கின்றார். ஆனா பூவால எரிஞ்ச மன்மதனை எரிக்கிறாரு. வேள்விதான் செய்தாரு தக்கன். ஆனா அதனுடைய அந்த இன்டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது சரியாக இல்லாததுனால் அதை அழித்தார். இங்க செய்யற சிவபூசை அது அழியப்படும் போது அதை காத்து அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக சண்டேச நாயனாரை போற்றி சண்டேச நாயனாருக்கு இந்த உலகம் முழுவதிலும் எந்தெந்த சிவாலயங்கள் இருக்கின்றதோ அனைத்து ஆலயங்களிலும் நிறைவாக கோயில் பூட்டும் போது கணக்கராக சண்டேசர் என்ற பதவியை கொடுத்து உட்கார வைக்கிறார். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்க சண்டேச நாயனார் பக்கத்துல போய் நின்னுட்டு கையில சொடுக்கு போடுறது, கை தட்டுறது இதெல்லாம் கூடாது. ஏன்னா அவர் தியானத்துல இருக்கிறவர். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, சாமி உன்னுடைய சொத்து நான் எதையும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு கைய வெறும்னு தொடச்சு காமிச்சுட்டு வர வேண்டியதுதான். அங்க போய் நாம கை சுடுக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாத ஒரு செயல். அதே மாதிரி கோயில்லன்னு என்ன கொடுத்தாலும், திருநீரு தவிர வேற என்ன கொடுத்தாலும் அது சண்டேசருடைய திருவடியில வச்சுட்டு வருவதுதான் நியாயம். நாம இன்னைக்கு செய்யற மாதிரி ஒரு பெரிய மாலைய வாங்கிட்டு அதை நம்மளுடைய வண்டியில மாட்டிட்டு அது ரோடு முழுக்க அப்படியே பெருக்கிட்டு வர்ற மாதிரி உள்ளதெல்லாம் செய்யவே கூடாது. ஒண்ணு அது சாமி கிட்ட இருந்து வந்த மாலை, இரண்டாவது அது சண்டேச நாயனாருக்கு உரித்தான மாலை. அதை தான் இந்த பாடலில் மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாதகத்துக்கு பரிசு கொடுத்தவருக்கு பல்லாண்டு கூறுவோமாக என்று இந்த பாடலை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். தாதையை தாழ் அற வீசிய சண்டிக்கு அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொன் கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுவே. அடுத்தது 11வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். குழலொலியாழொலி கூத்தோலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி, குழலொலியாழொலி கூத்தோலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி,
விழவொலி விண்ணளவும் சென்றே விம்மிமிகு திருவாரூரின் விழவொலி விண் அளவும் சென்றே விம்மிமிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பழகடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பழகடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் பொருளை அம்மையார் வழங்க கேட்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 11வது பாடல். இந்த பாடலை மட்டுமே சிந்திக்கணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா ஒவ்வொரு பாட்டையும் 3 நிமிஷத்துல வைக்கணுங்கிற ஒரு இதுல நமக்கு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஆழமா போகலைன்னாலும் இத கண்டிப்பா நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல். இதுல பாத்தீங்கன்னா 5 விதமான ஒலிகள் சொல்கின்றார். குழல் ஒலி, யாழ் ஒலி, கூத்தொலி, ஏத்தொலி, விழவொலி என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 என்ன குறிப்பு அப்படின்னா, நாத தத்துவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, இந்த ஒலி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல ஒவ்வொரு இசை கருவியும் நாம இப்ப இசையில சிலப்போ மயங்கி நிக்கிறோம் இல்லையா, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் ஒரு சீரா வருவதற்கும், நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது எல்லாமே இந்த ஒலி கேட்ட உடனே, ஓசை ஒலி இதை கேட்ட மாத்திரத்துல அது எல்லாமே அதிர்வு பெறும். அப்ப குழல் ஒலியும் யாழ் ஒலியும் பாத்தீங்கன்னா நல்ல மெதுவா கேட்கிற ஒரு இசை என்பதனால நம்மை நல்ல தியானத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. ஆனா முதல்ல அதை எழுப்புறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, விழா காலங்களில் எழுப்பப்படுகின்ற ஒலி, அதாவது நல்ல அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒலி. இந்த குறிப்பை இங்க வச்சு தியானத்தோடைய குறிப்பை மிக அழகாக வைத்து சொல்லக்கூடிய பாடல் தான் இது. அந்த மேலோட்டமா இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இது இன்னும் ஆழமா நீங்க பார்க்கணும். இப்படிப்பட்ட அதிகமான ஒலிகள் எழுந்து கொண்டே இருக்கின்றத காரணம் என்னன்னா, இந்த இடம் நல்ல விழா காலங்களில் எப்படி இருக்குமோ அப்படிதான் தினம் தினம் இருக்கின்றது அப்படிங்கிறாரு. அதாவது எப்போதுமே மக்கள் ஜேன்னு வந்துட்டு இருக்கிறாங்க, பாட்டம் ஆட்டம் என்று இருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம பாடுவோமா ஆடுவோமா? 2ம் கிடையாது. அப்படியே உம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம் கல்லு மாதிரி. ஆனா நம்ம மனசு லேஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அப்பந்தான் நம்மள அறியாம பாடுவோம், நம்மள அறியாம ஆடுவோம். சிலர் முற்றோதல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அபிநயம் எல்லாம் பிடிக்கிறத நாம பார்த்திருப்போம். அதெல்லாம் காரணம் என்னன்னா, மனம் அதில் லயிப்பதனால. மனம் லயிக்க வேண்டும் என்றால் இந்த ஒலி நாத தத்துவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மில் இறங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பொருள். அப்படிப்பட்ட திரு ஆரூர் என்ற திருத்தலத்துல பழ அடியாரோடும் கூடி என்கின்றார். நம்மள நிறைய பேர் இப்ப அந்த பழைய அடியார பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம். வயசு 2 வயசு 3 வயசு கூட இருக்காது. ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் திருநீரை நெத்தி நிறைய வச்சுட்டு அந்த திருச்சிற்றம்பலம் கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத ஒரு வயசுல இருக்கும் போதும் அழகா பாடுறணும்னு ஒரு முயற்சி எடுத்து பாடுறத பாக்குறோம். கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் பழ அடியார் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. 40-50 வயசுக்கு மேல நாம திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்படி நாம யோசிக்கணும். ஆக பழ அடியார்களோடு நாம் கூடி இருக்க வேண்டும். எதற்கு என்றால், அப்போதுதான் நம்ம வழியில இருந்து மாறாம இருப்போம். நம்ம வழியில இருந்து மாறாம இருக்கிறதுனா என்ன பொருள்னா யோசிச்சு பாருங்க. ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, ஹியூமன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றோமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோமோ அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். எப்போதுமே நல்ல விஷயங்களை கேட்டுட்டு வளர்ற ஒரு குழந்தை நல்லவனாகவும், தீய விஷயங்களை கேட்டுட்டு வளர்ற ஒரு குழந்தை தீயவனாகவும் மாறுவது இதற்குத்தான் காரணம். அப்ப நாம இந்த பாதையில இருந்து விலகிவிடக் கூடாது என்றால் என்ன செய்யணும்னா, சிவபெருமான் பத்தி பேசிக்கொண்டு அவர்களை பத்தி சிந்தித்துக் கொண்டு, திருமுறைகள் என்றால் அதுதான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய அடியார்களோடு நாம் எப்போதுமே கூடியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இங்க பொருள்.
சிலர் வந்து சிலர் பேசும்போதே சொல்லுவாங்க, எனக்கு திருமுறை படிக்கிறதுன்னா ஆசைதாங்க. ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு ஒதுங்கி நின்னுடுங்க. ஏன்னா, நாமளும் அந்த மாரி ஒரு சூழலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு பதிகம் பாடுறதுன்னா பிடிக்குங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து பாட சொன்னாலும் நான் ஜம்முன்னு உட்கார்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட கண்டிப்பா கூடவே இருக்கணும். ஏன்னா, நாம சோம்பேறித்தனப்பட்டாலும் அவர்களுடைய அந்த எண்ணம் வந்து நம்மளை சரிப்படுத்தி விடும் என்பதுதான் இந்த 11வது பாடலின் குறிப்பு. இப்படிப்பட்ட பெருமானுக்குத்தான் பல்லாண்டு கூற வேண்டும் என்பதாக நமக்கு பாடலை அருளிச் செய்கின்றார் சேந்தனார். சரி, இப்போ பாடலை பார்த்துடலாம். குழல் ஒலி, யாழ் ஒலி, கூத்தொலி, ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மணம் செய்குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக பாடி அருள் செய்திருக்கின்றார். 12வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள். நாராயணனோடு நான்முகல் நங்கி இரவியும் இந்திரனும். நாராயணனோடு நான்முகல் நங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவ குழாங்கள் வீசை வீசை அனைத்தும் நிறைந்து தேரார் வீதியில் தேவ குழாங்கள் வீசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் புகழ் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் திரண்ட பொருளை இப்பொழுது அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா கிட்டதான் முதல்ல பாடி பொருளும் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டப்ப ஐயா வந்துட்டு இல்ல நீங்க பொருள் சொல்லுங்கன்னு கொடுத்துட்டாரு. இப்பதான் ஏன்னு புரியுது. இவ்வளவு ரசிச்சு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணுங்கிறதுனாலதான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டாரா அப்படின்னு இப்பதான் தோணுது. 12வது பாடல் பாருங்க. அதாவது ஆதிரை நாள், அந்த திருவாதிரை நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை வந்து நமக்கு எடுத்து சொல்ற ஒரு பாடலாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு பாருங்க. அமரர் குழாம், அதாவது தேவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அதுல ஒரு சிலரை வந்து பேரும் சொல்றாரு பாருங்க. நாராயணன், நான்முகன், அங்கி, இரவி, இந்திரன் என்று இவர்களும் வருகின்றார்களாம். அதாவது 33 தேவர்கள்னு சொல்ற எல்லாரும் வந்துட்டாங்க திரு ஆதிரை நாளை தரிசிப்பதற்காக என்று சொல்லிட்டு
அப்படிப்பட்ட தில்லை என்ற இடம். இங்க வந்து தேர் ஓடக்கூடிய வீதி. அங்க வந்து எல்லா தேவர்களும் எல்லா திசைகளிலும் நின்று பெருமானை வணங்கிக் கொண்டு இருக்கின்றார்களாம். ஆனா அங்க உள்ள அடியார்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பாடி ஆடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் வெறும்ன சாமி கும்பிட்டுட்டு மட்டும் இருக்கல. பெருமானை பார்த்து இப்போ இன்னைக்கும் நாம பார்க்கலாம். நல்ல அடியார்கள் குழாமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க கைலாய வாத்தியம் இருக்கும். அதே மாதிரி நடனம் இருக்கும். அதே மாதிரி பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். காரணம் என்னன்னா பெருமானை அனுபவிப்பது. அந்த லயித்து அனுபவிக்க கூடிய ஒரு நிலை. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம பாடுறோமே ஆடுறோமே என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மொத்தமாக அப்படியே பெருமானிடம் சரண் கொடுத்து விட்டு ஏன்னா என்னை பத்தி யாராவது என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வைங்களேன், அங்க வந்து அந்த ஈகோன்னு சொல்றது வந்துருது. அப்ப நாம என்ன பண்ணிடுவோம், அங்க சாமியை அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு எட்டு தள்ளியே நிப்போம். ஐயோ யாராவது பாத்துருவாங்களோ, யாராவது பேசிடுவாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. யாரு பேசினா என்ன, யாரு பார்த்தா என்ன, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு ஆடிட்டு இருக்கிற அடியார்கள். அப்படிப்பட்ட இடம், அப்படிப்பட்ட நாள் தான் திரு ஆதிரை நாள் என்று சொல்லப்படுவது. இன்றும் திருவாதிரை நாளுக்கு நாம வந்து தில்லைக்கு போனோம்னா இதை கண்கூடாக அனுபவிக்க முடிகின்றது. அதுதான் வந்து இதோடைய சிறப்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு 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 என்று கூற வேண்டுமாக இந்த 12வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். சரி, பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக இந்த 12வது பாடலை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். நிறைவு பாடல் 13வது பாடலை பாட வருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கமுதாம் எம் பிரான் என்றென்று. எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கமுதாம் எம் பிரான் என்றென்று. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை. அந்தமில்லானந்த சேர்ந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டா ஆருயிர் மேல். அந்தமில்லானந்த சேர்ந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆருயிர் மேல். பந்தம் பிரிய பரிந்தவனே பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி.
நிறைவு பாடலின் நிறைவு பொருளை நிறைந்த மனதோடு அம்மையார் சொல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நிறைவு பாடல். ஆனா நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு பாடல். இதையும் திருக்கடை காப்பாக தான் நமக்கு சேந்தனார் அருளி செய்திருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நாம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள், அதாவது அம்மா, அப்பா, சுற்றம், இப்படிதான் நம்மளுடைய எல்லா இன்பமும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இது எல்லாமே பெருமான் நமக்கு காட்டுகின்ற ஒரு சிறிய சாம்பிள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே. இந்த உலகியல்ல இருக்கிற அம்மா, உலகியல்ல இருக்கிற அப்பா, உலகியல்ல இருக்கிற சுற்றம், இவர்கள் எல்லாராலையும் நமக்கு இத்தனை இன்பங்கள் கிடைக்குது அப்படின்னா, 7 ஜென்மத்திற்கும் நமக்கு அம்மாவாக, அப்பாவா, அதாவது 7 வகை பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 84 லட்சம் யோனி பேதம் என்னென்னமோ சொல்ற ஒரு வழக்கத்தை நாம பாக்குறோம். அனைத்திலும் நமக்கு தாயாக, தந்தையாக, சுற்றமாக எப்படியெல்லாம் பார்க்க முடிகின்றதோ அப்படியெல்லாம் பெருமான் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ அவர் தானே நமக்கு அமுதம் போன்றவர் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கணும். யாரு புரிய வைப்பாங்கன்னா சாமி தான் புரிய வைக்கணும். ஏன்னா நம்மளால அது முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு, மறந்து மறந்து அறியக்கூடிய அறிவு. அப்ப நமக்கு பெருமான் தான் அனைத்தும் என்பதை அவரே உணர்த்த வேண்டும். எப்போது என்றால் அதற்கான பக்குவம் நமக்கு வரும்போது. அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, பந்தம் பிரிய பரிந்தவனே என்று சொல்கின்றார். அதாவது நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த பந்தம் என்று சொல்லப்படுகின்ற கட்டு, ஆணவம், கன்மம், மாயை, இது எல்லாமே நம்மை விட்டு விலகினால்தான் பெருமான் தான் அனைத்தும் என்பது நமக்கு தெரியும். எல்லாம் ஒரே நாள்ல போயிடுமான்னா போகாது. கொஞ்சம் கொஞ்சமா போக போகதான் கொஞ்சம் கொஞ்சமா நாம பெருமானை நோக்கி வருவோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல கோயில்களுக்கு சென்றுட்டு இருப்போம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு ஆசை வரும், நம்மளும் சிவபூசை செய்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி மெதுவா ஒவ்வொரு படிநிலையா நாம ஏறுறோம் இல்லையா? இது எல்லாமே என்ன காரணம்னா, பெருமான் நம்ம மேல கொண்ட அன்பின் காரணம், பெருமான் நம்ம மேல கொள்கின்ற கருணையின் காரணம். அவர் நம்மை உய்வடைய வைக்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கின்றார். நாம போராட்டம் பண்ண மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது மாதிரி கூட தெரியல. சாமி கிட்ட போனா முக்தி கிடைச்சிருமா, ஐயோ ஒரு 2 வருஷம் கழிச்சு போலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே ஒழிய, இப்பவே நாங்க போறதுக்கு தயார்னு எத்தனை பேர் சிவபெருமான் கிட்ட வர்றோம்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவா கிடையாது. காரணம் என்னன்னா, முக்தி என்றால் ஒரு பயம் வந்துருது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம். அப்ப நமக்கு பெருமான் என்ற அந்த ஒரு அன்பை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நமது அந்த பந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டு இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமா நீக்க வேண்டும். பெருமானே நீக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல இருந்து வெளியில கொண்டு வர்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை சொல்கின்றார் பாருங்க. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் என்கின்றார். அதாவது அடியார்க்கும் 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 அடியேன் என்று நம்பி ஆரூரர் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அடியார்களுடைய திருவடியை பற்றி கொண்டு நாய் போல் இருக்கக்கூடிய சேந்தன் என்னையும் பெருமான் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அடியார்களுடைய சிறப்பையும் சொல்லி, அதே நேரத்துல பெருமான் தான் இப்படிப்பட்ட அடியார்களோடையும் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றார் அப்படியாக சொல்லி இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். இந்த பதிகமும் நிறைவுக்கு வருகின்றது இந்த பாடலோடு. அருமையான பாடல். 13 பாடல்கள் கொண்ட திருப்பல்லாண்டு. நாம் பெருமானை பல்லாண்டு சொல்லி வாழ்த்துவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். பெருமானை வாழ்த்துவதனாலேயோ தூற்றுவதனாலேயோ அவருக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். தவறான ஒரு உதாரணமா கூட இருக்கலாம். ஆனா அதுதான். அவரை பார்த்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொன்னாலும் அது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறது கிடையாது. அவரை தூற்றினாலும் அது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறது கிடையாது. தூற்றுபவர்களுக்கு அந்த பாதிப்பு வரும், போற்றுபவர்களுக்கு அந்த நல்வினை சேரும். ஆக நாம செய்ய வேண்டியது பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அப்போதுதான் பெருமான் நம்ம பக்கத்துல இருக்கிறத நாம உணர முடியும். இப்பவும் பக்கத்துலதான் இருக்கிறாரு, நாம உணரல. ஆனா நாம உணருவதற்கு பல்லாண்டு கூற வேண்டும் என்பதுதான் இந்த பாடலோடைய ஒரு சிறப்பாக நாம பார்க்கின்றோம். 13 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை பாடிய ஒரு பலன் இன்று நமக்கு கிடைத்தது. அடியார்களும் இதே போல 13 பாடல்களையும் சேர்த்து தினம் உங்கள் பூசையில் விண்ணப்பம் வைக்க வேண்டுமாய் உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.